எவ்ரி மென்ஸ் எவ்ரிடே ஃபேஸ் பண்ணுற முக்கியமான 5 ப்ராப்ளம் வித் சொல்யூஷனோட இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதில் ஒரு 2-3 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஹைஜீன் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஹாய், என் பேர் நவீன். நீங்கள் நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் மென்ஸ் ஃபேஷன், லைஃப் ஸ்டைல், க்ரூமிங் இது லேட்டான வீடியோஸ்லாம் ரெகுலராக மேக் பண்ணிட்டு இருக்கோம். மேக் ஷோர் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். ஏர் ஸ்டஃப். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். My dear amazing and good looking gentlemen, welcome back to this video. So first problem என்ன அப்படின்னா, நம்ம நல்ல அவுட்ஃபிட் வேர் பண்ணிப்போம், நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். பட் பப்ளிக் பிளேசஸில் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா ஸ்வெட் ஆகிருக்கும். ஸோ இதனால் அவங்களோட கான்ஃபிடென்ட்டே நிறைய இடத்துல உடஞ்சி போயிருக்கலாம். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்வெட் ஆகிறதுனால ரொம்பவே க்ளோஸ்டாக அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷன் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா, எந்தவித சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் நம்ம இன்னர் வந்து வியர் பண்ணுவோம் இல்லையா, பனியன். இதை வந்து ஸ்லீவ் வச்ச பனியன் வியர் பண்ணோம் அப்படின்னா, அதுவும் பியூர் காட்டனில் வியர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஸ்வெட்டை ஃபுல்லாக அந்த காட்டன் பனியன் வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஆல்மோஸ்ட் ஒரு 80% 90% வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதிகமாக உங்களோட ஸ்வெட் வந்து உங்களோட ஷர்ட்க்கு வெளியே தெரியாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக வந்து பப்ளிக் பிளேசஸில் வந்து இருக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்லீவ்டு பனியனோட பெஸ்ட் பை லிங்க் வந்து கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு பக்கத்தில் கிடைக்கல அப்படின்னா அதை செக் பண்ணி பாருங்க. செகண்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா மேன் பூப்ஸ் தான். ஸோ இந்த மேன் பூப்ஸ்னால நிறைய பேர் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காங்க. என்கிட்ட நிறைய பேர் பர்சனலாக வந்து மெசேஜ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த பாயிண்ட்டை இந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மேன் பூப்ஸ் வரதுக்கான முக்கியமான 2 ரீசனை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து கைனகோமாஸ்டியா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஸ்டெராய்ட்ஸ் வந்து அதிகமாக எடுக்கிறவங்க, சில பேர் வந்து சில நேரங்களில் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஃபுட்னால கூட நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது உங்களுக்கு வந்து மேன் பூப்ஸ் வரும். ஸோ கைனகோமாஸ்டியானால தான் எனக்கு வந்து மேன் பூப்ஸ் வந்திருக்கு. நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஆள் பார்க்க ஸ்லிம்மாக தான் இருப்பாங்க. பட் உங்களோட டிப்ஸ் ஏரியா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கொஞ்சம் ஒரு விமன் மாதிரியான ஒரு பூப் டைப்பில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு கைனகோமாஸ்டியா. செகண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் பாடி ஃபேட். சில பேர் வந்து பார்த்துப்பீங்க நல்லா குண்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஃபேட் இருக்கிறதுனால ஒரு மாதிரி மேன் பூப்ஸ் மாதிரியான ஒரு லுக் இருக்கும். ஸோ மேன் பூப் அப்படின்னு வரும்போது இந்த 2 டைப் தான் இருக்குது. ஸோ இந்த 2 டைப்பில் இருக்கவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ட்ரெண்டில் வந்து சர்ஜரி எல்லாம் வந்துருச்சு. பட் அதிகமாக என்னால் அந்த அளவுக்கு மணி ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க டைட்டான இன்னர்வேர், டைட்டான பனியன்ஸ் வந்து நீங்கள் வந்து வியர் பண்ணலாம். ஆப்வியஸ்லி உங்களோட மேன் பூப்போட அந்த பனியன் வந்து ஹக்காக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபார்மல் அவுட்ஃபிட் வேர் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஈஸியாக வெளியில் தெரியாது, நல்லாவே உங்களால் கவர் பண்ண முடியும். பட் இதுவே நீங்கள் ஒரு கேஷுவல் அவுட்ஃபிட் வேர் பண்ண போறீங்கன்னா உங்களோட வேலை ரொம்ப சிம்பிள். நல்லா லேயரிங் பண்ணீங்க அப்படின்னா மேன் பூப்ஸ் இருக்கிறது வெளியில தெரியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். தேர்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, மென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக பிரைவேட் ஏரியாவில் ஈஸ்ட் அண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அதிகமாக வரும். இதனால் இச்சிங் ப்ராப்ளம் அதிகமாக வரும். ஏன் மென்னுக்கு இது அதிகமாக வருது? விமன்ஸ்க்கும் வரும், பட் மென்ஸ் தான் அதிகமாக ஃபேஸ் பண்ணி நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இதுக்கு வர்றதுக்கு ஒரு முக்கியமான ஒன் ஆஃப் தி ரீசன் ஒரு சின்ன விஷயம் தான். அந்த மிஸ்டேக் நம்ம மட்டும் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு டைம் வந்து நம்ம வந்து 1 பாத்ரூமோ 2 பாத்ரூமோ போயிட்டு நம்மளோட பிரைவேட் ஏரியா வாஷ் பண்ணிட்டு வரும்போது காட்டன் டவலை வச்சு நல்லா அந்த பிளேசஸை வந்து நல்லா வைப் பண்ணி நல்லா ட்ரை ஆக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து இன்னர் வேர் பண்ணணும். பட் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், 1 பாத்ரூமோ 2 பாத்ரூமோ போயிட்டு டக்குன்னு நம்ம வந்து இன்னர் வேரை மாட்டிட்டு வெளியில் வந்துடுவோம். ஸோ இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணியிருக்கீங்க தானே. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக பண்ணும்போது ஈஸ்ட் அண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் கண்டிப்பாக வரலாம். இதனால இச்சிங் ப்ராப்ளம் உங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. முக்கியமாக சம்மர் டைமில் இந்த மிஸ்டேக்கை கண்டிப்பாக பண்ணாதீங்க. எப்போவுமே தான் நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் கூட உங்களோட பிரைவேட் ஏரியாஸை நல்லா காட்டன் டவலை வச்சு ஒரு வைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னர் வேர் மாற்றுறது ரொம்ப ரொம்ப சேஃப். ஸோ இந்த மிஸ்டேக்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ப்ராப்ளம், நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஏரியாவில் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அண்ட் பேடான ஆர்டர் வரும். இதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன, இதை கொஞ்சம் நான் தெளிவாகவே சொல்லிடுறேன். அப்போ தான் இந்த மிஸ்டேக் வந்து நீங்கள் பண்ணாமல் இருப்பீங்க. ஒவ்வொரு டைம் நம்ம வந்து குளிக்கும் போதும், டெய்லி நம்ம வந்து குளிப்போம் இல்லையா, அந்த மாதிரி குளிக்கும் போது பிரதரோட ஸ்கின்னை பேக்வேர்ட்ஸில் தள்ளிட்டு உள்ள ஏரியாவை லூப் வார்ம் வாட்டர் வச்சு, அதாவது வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணியை வச்சு உள்ளே இருக்க ஏரியாவை ப்ராப்பராக எவ்ரி சிங்கிள் டே நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணலை அப்படின்னா அந்த இடத்துல பாக்டீரியாஸ் அண்ட் பேடான ஆர்டர் அதுலேருந்து வர்றதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ உங்களுக்கு சின்ன வயசில் இன்கட் பண்ணியாச்சு அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. ஸோ உங்களுக்கு ஸ்கின் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எவ்ரிடே ஸ்கின்னை வந்து பேக்வேர்ட்ஸில் தள்ளி உள்ள ஏரியாவை வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ இந்த மிஸ்டேக்கை கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஃபிஃப்த் அண்ட் ஃபைனல் ப்ராப்ளம், இதை வந்து ப்ராப்ளம் சொல்கிறத விட மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து எவ்ரிடே வந்து ரன்னிங் ஆர் ஜாகிங் போவோம் அல்லது ஜிம்க்கு போவோம், ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுவோம். பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் உடனே உங்களோட இன்னர் வேற மாற்றணும். நீங்கள் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து போயிட்டு வந்து இல்லை நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகுவேன், அப்போது நான் என்னோட இன்னர் வேற மாற்றிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க. இதை நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணால் தான் மாற்றணும்னு கிடையாது. இப்போ இருக்கிற சம்மர் டைமில் நீங்கள் எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே ரிட்டர்ன் வந்தால் கூட பயங்கரமாக உங்களோட பிரைவேட் ஏரியா வந்து அதிகமாக ஸ்வெட்டாக இருக்கும். அந்த டைமில் ஒரு நாளைக்கு 2 to 3 இன்னர் வேர் ஒரு நாளைக்கு மாற்றினா கூட தப்பு இல்லை. பட் ஸ்வெட்டாக இருக்குது அதே இன்னர் வேரோட நம்ம இருந்தோம்
அப்படின்னா கண்டிப்பாக இச்சிங் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வரும். நிறைய இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வரலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட இன்னர் வேர் 2லேருந்து 3 இன்னர் வேர் உங்களுக்கு வந்து அந்த இடம் ஸ்வெட் ஆகிற மாதிரி தெரிஞ்சால் உடனே ரிமூவ் பண்ணி லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா டவல் வச்சு தொடச்சிட்டு இன்னொரு இன்னர் வேர் மாற்றுங்க. ஸோ இதுக்காக வந்து சோம்பேறித்தனம் படாதீங்க. இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கேர் பண்ணிங்கன்னா இச்சிங் வர்றதுலேருந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த இடம் வந்து எக்ஸசிவாக வந்து உங்களுக்கு டர்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ கைஸ் தட்ஸ் இட். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இந்த 5 ப்ரைவேட் ஹைஜீன் மிஸ்டேக்ஸ் ஆர் ப்ராப்ளம், இதுக்கான சொல்யூஷன் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரைவேட் ஹைஜீன் விஷயமா இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நான் இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன் அப்படின்னீங்கன்னா மறக்காமல் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குளிச்சுட்டு தான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன். பயங்கர வெக்க இந்த பிளேஸ்லேருந்து எடுத்தால் தான் நேச்சுரல் லைட் வந்து கிடைக்குது. ஸோ ஒரு வீடியோ நான் வந்து கஷ்டப்பட்டு தான் மேக் பண்ணேன். மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நாளைக்கு உங்கள் வந்து பார்க்குறேன். Until then, bye. Naveen from AR Stuff.